நேயர்களே, உங்களிடம் ஒரு கேள்வி. 1870களில் தமிழ்நாட்டில் வாழ்ந்த ஒருவர் ஒரு விஷயத்தை சொல்கிறார். அதாவது, தீவிரமான இரக்க குணம் உங்களை ஒரு நல்ல மனிதராக மாற்றுவதோடு மட்டுமல்லாமல் உங்கள் உயிரியலையே முழுமையாக மாற்றி உங்களுக்கு மரணமில்லாத ஒரு வாழ்வை தரும் என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? இது கேட்பதற்கே கொஞ்சம் ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. ஆமா, அதுவும் ஏதோ ஒரு கவிதைக்காகவோ உருவகமாகவோ சொல்லாமல் அதை ஒரு முழுமையான அறிவியல் உண்மையாக அவர் முன்வைத்தாரென்றால் எப்படி இருக்கும்? இன்று நாம் செய்யப்போகும் இந்த ஆழமான அலசலின் மையப்பொருளே அதுதான். கண்டிப்பாக. இன்று நம்மிடம் உள்ள தரவு அருட்பெருஞ்சோடி அகவலின் சிறப்பு என்ற தலைப்பிலான ஒரு மிக விரிவான ஆழமான சொற்பொழிவு. சரி, இதை கொஞ்சம் அலசுவோம். இந்த தரவுகளை வைத்துக்கொண்டு நம்முடைய மிஷன் என்னவென்றால், 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த வள்ளலார் எப்படி நவீன அறிவியலையும் பாரம்பரிய மதக் கோட்பாடுகளையும் தாண்டி சிந்தித்தார் என்பதை புரிந்து கொள்வதுதான். ஆமா, அது மட்டுமல்ல, இன்றைய சமூக அரசியல் சித்தாந்தங்களையும் அவர் எப்படி முன்கூட்டியே கணித்தார் என்பதையும் நாம் பார்க்கப் போகிறோம். மிக சரி. இந்த தரவுகளை பார்க்கும்போது அவர் வெறும் ஒரு ஆன்மீகவாதியாக மட்டும் எனக்கு தெரியவில்லை. மனித குலத்தின் பரிணாம வளர்ச்சியைப் பற்றி பேசிய ஒரு ஆத்ம விஞ்ஞானியாகவே அவர் வெளிப்படுகிறார். நீங்கள் சொல்வது 100க்கு 100 உண்மை. இந்த தரவுகளை நாம் தர்க்கரீதியாக ஆராயும்போது ஒரு விஷயம் தெளிவாக புரிகிறது. அது என்ன விஷயம்? அருட்பெருஞ்சோதி அகவல் என்பது ஏதோ பக்திமான்களுக்கான ஒரு சாதாரண பாடல் தொகுப்போ அல்லது வெறும் தத்துவ விசாரணையோ கிடையாது. ஓ, அப்படி என்றால் அது வேறு என்ன? மனிதன் தன்னுடைய இறுதி இலக்கை அடைவதற்கான மிக துல்லியமான ஒரு வரைபடம். இன்னும் சொல்லப்போனால், மனித உடலையும் மனதையும் எப்படி அடுத்த பரிணாம நிலைக்கு கொண்டு செல்வது என்பதற்கான ஒரு சயின்டிஃபிக் மேனுவலாகவே இதை அவர் விட்டு சென்றிருக்கிறார். அதுதான் என்னை மிகவும் சிந்திக்க வைக்கிறது. நேர்களே, நீங்களே கொஞ்சம் யோசித்துப் பாருங்கள். நாம் மனிதனின் உச்சகட்ட இலக்கு, முக்தி, மரணமில்லா பெருவாழ்வு என்றெல்லாம் பேசுகிறோம் இல்லையா? ஆமாம், எல்லா தத்துவங்களும் அதைத்தானே பேசுகின்றன. ஆனால் யதார்த்தத்தில் பரபரப்பான இன்றைய வாழ்க்கையில் காலை எழுந்து வேலைக்கு ஓடி குடும்பத்தை கவனிப்பதற்கே நேரம் சரியாக இருக்கிறது. அது மிக யதார்த்தமான உண்மை. பாரம்பரியமான ஆன்மீக நெறிகள் சொல்வது போல பல பிறவிகள் எடுத்து பல படிகளை கடந்து மூச்சை அடக்கி காடுகளில் பல ஆண்டுகள் தவம் செய்ய நமக்கு எங்கே நேரம் இருக்கிறது? இதற்கெல்லாம் ஒரு மாற்று வழி இல்லையா என்றுதானே தோன்றும். அது ஒரு மிக நியாயமான கேள்வி. இந்த தரவுகளில் அதற்கான பதிலும் வழிமுறையும் மிக தெளிவாக இருக்கிறது. அப்படியா? அதற்கான மாற்று வழியை அவர் சொல்கிறாரா? ஆமாம். மனித வாழ்க்கை என்பது மிகவும் குறுகியது, அடுத்த நொடி என்ன நடக்கும் என்ற எந்த உத்தரவாதமும் இல்லாதது என்பதை வள்ளலார் மிக ஆழமாக உணர்ந்திருந்தார். சரி. எனவே பல கட்டங்களை கடந்து செல்லும் அந்த நீண்ட கடினமான பாதைக்கு பதிலாக அவர் மனித குலத்திற்கு ஒரு குறுக்கு வழியை, அதாவது ஒரு ஷார்ட்கட்டை முன்வைக்கிறார். ஒரு நிமிஷம். ஆன்மீகத்தில், அதுவும் பிரபஞ்சத்தின் ரகசியத்தை அறிவதில் ஒரு ஷார்ட்கட்டா? இது கேட்பதற்கு ஏதோ ஒரு ஏமாற்று வேலை போல அல்லது மிகைப்படுத்தப்பட்ட ஒரு கூற்று போல தோன்றுகிறதே. ஆமாம், முதல் முறை கேட்கும்போது அப்படித்தான் தோன்றும். ஆனால் அதுதான் அவருடைய தனித்துவமே. ஓ, அந்த ஷார்ட்கட் என்னவென்று சொல்ல முடியுமா? அதாவது, ஏகப்பட்ட தத்துவங்களை படித்து மூளையை குழப்பிக் கொள்வதற்கோ அல்லது உடலை வருத்திச் செய்யும் கடினமான யோக பயிற்சிகளுக்கோ அவர் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. சரி, பின் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்? அவர் ஒரே ஒரு லட்சியத்தை மட்டும் முன்வைக்கிறார். அதுதான் ஞான நடனத்தை காண்பது. ஞான நடனமா? ஆமாம். நம்முடைய புருவ மத்தியில் உள்ள சித் சபை என்று அழைக்கப்படும் ஒரு இடத்தில் இறைவனின் அருளொளி நடனத்தை நாம் காண வேண்டும். அவ்வளவுதான். புருவ மத்தியத்தில் சிற்சபையா? இதை வெறும் உருவகமாக எடுத்துக்கொள்வதா அல்லது இதற்கு பின்னால் ஏதாவது உடல் ரீதியான தர்க்கம் இருக்கிறதா? இதையெல்லாம் எப்படி புரிந்து கொள்வது? இது மிகவும் சுவாரஸ்யமான ஒரு அறிவியல் நுட்பம். மனித உடல் அமைப்பில் இந்த சிற்சபை எங்கே இருக்கிறது, அதை எப்படி தூண்டுவது என்பதை அவர் தமிழ் மொழியோடு இணைத்து மிக நுட்பமாக விளக்குகிறார். அட, மொழியோடு இணைக்கிறாரா? அதைப்படி பாருங்கள். தமிழ் மொழியின் 13வது எழுத்தான அக் என்ற ஆயுத எழுத்தை நீங்கள் உச்சரித்து பாருங்கள். ஆமாம். அந்த ஓசை தொண்டையில் தொடங்கி மூளைக்கு செல்லும் நரம்புகளின் வழியே அதிர்ந்து புருவ மத்தியத்தில் ஒரு அழுத்தத்தை உருவாக்குவதை கவனிக்கலாம். ஓஹோ, ஆமாம், ஒரு அதிர்வு தெரிகிறது. அந்த ஓசை எங்கேருந்து பிறக்கிறதோ, எங்கே அந்த அதிர்வு குவிகிறதோ, சரியாக அந்த இடத்தில்தான் உங்களின் ஆத்மா இருக்கிறது. அதுதான் சிற்சபை என்கிறார் அவர். வாவ்! மொழியின் ஒளியியலையும் மனித உடற்கூறியலையும் எப்படி நேர்த்தியாக இணைத்திருக்கிறார் பாருங்க.
அது மட்டுமல்ல, மூச்சை அங்கிமிங்கும் அலைய விடாமல் அந்த மையப்புள்ளியில் உங்களின் முழு கவனத்தையும் குவித்து அந்த பேரொளியை காண வேண்டும் என்கிறார் இது. இதுதான் அந்த ஷார்ட்கட் வேலை செய்யும் விதம். அற்புதம். ஆனால் இதை தொடர்ந்து பார்க்கும்போது எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருகிறது. சொல்லுங்கள், என்ன சந்தேகம்? அகவல் என்பது வெறும் 1596 வரிகளைக் கொண்ட ஒரு தொகுப்பு. இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு கம்ப்ரஸ்டு ஜிப் ஃபைல் போல தோன்றுகிறது. அருமையான ஒப்பீடு. அதாவது பிரம்மாண்டமான தகவல்களை சுருக்கி ஒரு சிறிய ஃபைல்குள் வைத்திருப்பது போல. ஆனால் உலக விஷயங்கள் அனைத்தையும் உள்ளடக்கிய 2660 வரிகளைக் கொண்ட திருக்குறள் என்ற மாபெரும் பொக்கிஷம் ஏற்கனவே இருக்கிறதே. ஆமாம், இருக்கிறது. அதற்கும் இந்த அகவலுக்கும் அடிப்படையில் என்ன வித்தியாசம்? ஏன் அகவல் ஒரு தனித்துவமான பொக்கிஷமாக கொண்டாடப்படுகிறது? அது ஒரு மிகச் சிறந்த கேள்வி. திருக்குறள் என்பது மனித வாழ்க்கையின் அறம், பொருள், இன்பம் என அனைத்து பரிமாணங்களையும் பேசும் ஒரு பிரம்மாண்டமான நூல்தான். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. சரி. ஆனால் நம்முடைய தரவுகள் ஒரு நுட்பமான வரலாற்று உண்மையை பதிவு செய்கின்றன. அதாவது, திருவள்ளுவர் வாழ்ந்த காலச்சூழலையை நாம் கவனிக்க வேண்டும். அன்றைய காலகட்டம் எப்படி இருந்ததுன்னு சொல்கிறீர்கள்? ஆமாம். அன்றைய சமுதாயத்தின் ஏற்புத்தன்மை காரணமாக அவரால் சில மாபெரும் பிரபஞ்ச ரகசியங்களையும் ஆன்மீகத்தின் இறுதி உண்மைகளையும் வெளிப்படையாக பேச முடியவில்லை. அவர் சில விஷயங்களை மறைக்க வேண்டியதாகிவிட்டதா? கண்டிப்பாக. அவர் பல விஷயங்களை மறைத்து பூடகமாக மட்டுமே உணர்த்த வேண்டிய கட்டாயம் இருந்தது. ஆனால் 19ஆம் நூற்றாண்டில் வந்த வள்ளலார் அவர் எந்த பயமுமின்றி அதை செய்கிறார். எந்த பயமும் இன்றி ரகசியங்களை உடைக்கிறார் என்று சொல்கிறீர்கள்? ஆமாம். எதையும் மறைக்காமல் அந்த ரகசியங்களை எல்லாம் அகவலில் நேரடியாக போட்டு உடைக்கிறார். அப்படியென்றால் காலம் இடம் கொடுக்காததால் திருவள்ளுவரால் சொல்லப்படாமல் விடப்பட்ட அல்லது என்கிரிப்ட் செய்யப்பட்ட விஷயங்களை வள்ளலார் டீக்ரிப்ட் செய்கிறார் என்கிறீர்கள்? சரியாக புரிந்து கொண்டீர்கள். ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த புகழ்பெற்ற அறிஞர் மேக்ஸ் முல்லர் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். ஆமாம், கீழை தேசத்து வேதங்கள் என்று தொகுத்தாரே அவர்தானே? அவரேதான். உலகத்தின் மிக முக்கிய வேதங்கள் அனைத்தையும் 50 தொகுப்புகளாக அவர் வெளியிட்டார். சரி. ஆனால் அந்த எந்த வேதத்திற்கும் ஈடான, சொல்லப்போனால் அவற்றை விட மேலான ஒரு விஞ்ஞான மொழி, மனித குலத்தின் பரிணாமத்தை பேசும் மொழி இந்த அருட்பெருஞ்சோதி அகவலில் இருக்கிறது என்கிறது நம் தரவு. அப்படியா? இது உலக வேதங்களையே மிஞ்சும் அளவுக்கு இருக்கிறதா? ஆமாம். இது எல்லாவற்றையும் தொகுத்து வகுத்து மனிதனுக்கு தேவையான இறுதி உண்மையை எளிமைப்படுத்தி கொடுத்த ஒரு உச்சகட்ட பொக்கிஷம். இங்கேதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமாகுது. மற்ற வேதங்கள் சொல்ல தயங்கிய அல்லது மறைத்து வைத்த அந்த மிகப்பெரிய ரகசியம் என்ன? அது மனிதனுக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவு பற்றிய ஆழமான ஒரு உண்மை. உலகத்தின் அத்தனை தத்துவங்களும் எங்கே வந்து தயங்கி நின்றன, வள்ளலார் எங்கே அதை தாண்டிச் சென்றார் என்று தெரிந்து கொள்ள மிகவும் ஆர்வமாக இருக்கிறது. சரி, அதை விளங்கிக் கொள்ள பாரம்பரியமான நெறிகள் மனிதனின் இறுதி நிலை பற்றி என்ன சொல்கின்றன என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நேயர்களுக்கும் எளிதாக புரியும்படி சொல்வதென்றால் அது என்ன நெறிகள்? பெரும்பாலான தத்துவங்கள் மனிதன் இறந்த பிறகு இறைவனின் திருவடியில் சென்று ஒடுங்குவது அல்லது இறைவனோடு கலந்து விடுவது முக்தி என்கின்றன. ஆமாம், அதைத்தான் நாம் பொதுவாக கேட்கிறோம். வேதாந்த மரபுகள் அகம் பிரம்மாஸ்மி என்ற தத்துவத்தை முன்வைக்கின்றன. அகம் பிரம்மாஸ்மி, அதாவது நானே கடவுள் என்பதுதானே? சரியாக சொன்னீர்கள். எல்லாவற்றுக்கும் மூலமான இறைவனும் எனக்குள் இருக்கும் ஆன்மாவும் ஒன்றுதான். நான் அடிப்படையில் கடவுளின் ஒரு துளி. எனவே நான் கடவுள் என்பதாகும். ஆமாம், எனக்குள் கடவுள் இருக்கிறார் அல்லது நானே கடவுள் என்று சொல்வதை நாம் நிறைய கேட்டிருக்கிறோம். அது கேட்பதற்கு மிக உன்னதமான தத்துவமாக தோன்றுகிறது. இதில் வள்ளலாருக்கு என்ன முரண்பாடு வந்தது? முரண்பாடு தத்துவத்தில் இல்லை, அதன் நடைமுறையில் இருக்கிறது. நம் தரவுகளில் இது மிக அழுத்தமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவர் என்ன கேட்டார்? நான் கடவுள் என்று சொல்லும் வேதாந்திகளை பார்த்து அவர் ஒரு மிக தர்க்கரீதியான, சற்றே கடுமையான கேள்வியை முன்வைக்கிறார். என்ன கேள்வி அது? கடவுள் இறக்க மாட்டார் இல்லையா? அப்படி இருக்கும்போது நீ கடவுள் என்றால் நீ ஏன் இறக்கிறாய் என்று கேட்கிறார். ஒரு நிமிடம், இது ரொம்ப நேரடியான மூளைய உழுக்கும் கேள்வியாக இருக்கிறது. ஆமாம். செத்து போகிற, நோயால் அவதிப்படுகிற நீ எப்படி உன்னை கடவுள் என்று சொல்லிக் கொள்ள முடியும் என்கிறார். தத்துவார்த்தமாக நான் கடவுள் என்று சொல்லிக் கொண்டால் மட்டும் போதாது, அந்த நிலைக்கான ஆதாரம் எங்கே என்று கேட்கிறார். எனக்கு இது எப்படி தோன்றுகிறதென்றால், சொல்லுங்கள். நீங்கள் ஒரு பிரம்மாண்டமான கிராண்ட் பியானோவை விலைக்கு வாங்கி உங்கள் வீட்டில் வைத்து விடுகிறீர்கள். உடனே நீங்கள் நான் ஒரு மாபெரும் இசையமைப்பாளர் என்று சொல்லிக் கொள்ள முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அதுபோலதான் உங்களிடம் பியானோ இருக்கிறது.
அதாவது உங்களில் கடவுள் தன்மை இருப்பதற்கான சாத்தியக்கூறு இருக்கிறது. ஆனால் அதை வாசிக்கத் தெரிந்து அந்த இசையின் ஆற்றலை முழுமையாக வெளிப்படுத்தினால் மட்டும்தானே நீங்கள் உண்மையான இசையமைப்பாளர். மிக அருமையான துல்லியமான ஒப்புமை இது. வெறும் வார்த்தையாகச் சொல்வதில் அர்த்தமில்லை என்றுகிறார் வள்ளலார். அப்படியென்றால் அந்த சாத்தியக்கூறை எப்படி முழுமையான ஆற்றலாக மாற்றுவது என்பதுதான் இங்கு கேள்வி இல்லையா? ஆமாம், மனிதன் கடவுளின் தன்மையை, அந்த எல்லையற்ற அறிவை, அளப்பரிய ஆற்றலை முழுமையாக அறிந்து அந்த மயமாகவே மாறுவதுதான் மனித வாழ்க்கையின் இறுதி லட்சியம்ங்கிறார். மயமாகவே மாறுவது என்றால் இறைவனாகவே உருமாறுவதா? ஆமாம், இறைவனாகவே முழுமையாக உருமாறுவது. வெறுமனே இறைவனோடு கலப்பது முக்தி அல்ல, இறைவனின் தன்மையை பெற்று இறைவனாகவே இயங்குவதுதான் முக்தி. இதுதான் முந்தைய வேதங்களுக்கும் அவருக்குமான மிகப்பெரிய வித்தியாசம். இது எனக்கு இன்னொரு சிந்தனையும் கொடுக்கிறது. என்ன சிந்தனை அது? புத்தர் போன்ற பல மாபெரும் தத்துவஞானிகள் வாழ்க்கையே துன்பம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இல்லையா? இந்த உலகம் ஒரு மாயை, ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்றார்கள். ஆமாம், அதுதான் பௌத்தத்தின் அடிப்படை. எனவே அனைத்தையும் துறந்து விடுங்கள் என்றார்கள். ஆனால் இறைவனின் ஆற்றலை பெற்று இயங்குவதுதான் லட்சியம் என்றால் வள்ளலார் இந்த உலக வாழ்க்கையை எப்படி பார்த்தார்? வள்ளலார் முற்றிலும் மாறுபட்ட ஒரு பார்வையை முன்வைக்கிறார். வாழ்க்கையே துன்பம் என்பதற்கு நேர்மாறாக வாழ்க்கை இன்பத்திற்காகவே படைக்கப்பட்டது என்று அவர் அடித்துச் சொல்வது மிகவும் வியப்பாக இருக்கிறது. அட, வாழ்க்கை இன்பத்திற்காகவே படைக்கப்பட்டதா? ஆமாம், அவர் இன்பத்தை 3 நிலைகளாக மிகத் தெளிவாக பிரிக்கிறார். முதலாவது இம்மை இன்பம். இம்மை இன்பம் என்றால் உலகியல் இன்பமா? ஆமாம், இந்த உலகில் நம்முடைய ஐம்புலன்களால் நாம் அனுபவிக்கும் உலகியல் இன்பம். ஆனால் இது குறுகியது, வரம்புகளுக்கு உட்பட்டது. சரி, அடுத்த நிலை என்ன? அடுத்து மறுமை இன்பம். இது தேவர்கள் போன்றவர்கள் நீண்ட காலம் அனுபவிக்கும் இன்பம். ஆனால் இதற்கும் ஒரு முடிவு உண்டு, மீண்டும் பிறவி எடுக்க வேண்டி வரும். ஓ, அப்படியானால் இறுதி நிலை? இறுதியாக அவர் சொல்வதுதான் பேரின்பப் பெருவாழ்வு. பேரின்பப் பெருவாழ்வு, அதாவது கடவுளைப் போன்ற அளப்பரிய ஆற்றலும் எல்லையற்ற இன்பமும் மனிதனுக்கு சாத்தியமென்று அவர் ஆணித்தரமாக நம்பினார். ஆமாம், முழுமையாக நம்பினார். சரி, தத்துவ ரீதியாக லட்சியம் மிக பிரம்மாண்டமாக இருக்கிறது. ஆனால் நேயர்களின் சார்பாக என் மனதில் எழும் இயல்பான கேள்வி, இதை நடைமுறையில் எப்படி செய்வது? இது ஒரு முக்கியமான கேள்வி. ஒரு மனிதன் கடவுளின் தன்மையை பெற வேண்டும் என்றால் சமூகத்தை விட்டு விலகி இமயமலை போன்ற ஏதோ ஒரு இருண்ட குகையில் பல ஆண்டுகள் தனிமையில் கண்களை மூடி தவம் செய்ய வேண்டும் என்றுதானே நாம் பொதுவாக நினைப்போம். அங்குதான் வள்ளலார் உலகத்தின் மற்ற எல்லா வேதங்களிலிருந்தும் தத்துவங்களிலிருந்தும் மீண்டும் முற்றிலும் மாறுபடுகிறார். அப்படியா? அவர் தவம் செய்ய சொல்லவில்லையா? இல்லை, அவர் உங்களை காட்டுக்குச் செல்லச் சொல்லவில்லை, துறவறம் மேற்கொள்ளச் சொல்லவில்லை. பின் எப்படி இறைவனை அடைவது? வெறும் பக்தியால் மட்டும் அல்லது கண்களை மூடிச் செய்யும் தியானத்தால் மட்டும் இறைவனை அடைந்துவிட முடியாது என்று உறுதியாகச் சொல்கிறார். ஓ, தியானம் மட்டும் போதாதா? போதாது. அவர் மனித குலத்தின் பரிணாம வளர்ச்சிக்கு முன்வைக்கும் முதன்மையான ஆயுதம் பொது உணர்வு. பொது உணர்வு என்றால் எல்லாரும் ஒன்றே என்ற ஒரு பகிரப்பட்ட உணர்வா? ஆமாம், ஆனால் வெறும் உணர்வாக மட்டுமல்லாமல் அது செயலாகவும் மாற வேண்டும். செயலாக மாற வேண்டும் என்றால்? சக உயிர்கள் படும் துன்பத்தை, குறிப்பாக பசியால் அவர்கள் படும் வேதனையை தன் சொந்த துன்பமாக உணரும் அந்த உச்சகட்ட இரக்க குணம் வேண்டும். அதைத்தான் அவர் ஜீவகாருண்யம் என்கிறார். ஜீவகாருண்யம், இது மிகவும் ஆழமான சொல். ஆமாம், ஒரு மனிதனுக்கு அந்த ஜீவகாருண்யம் இல்லாவிட்டால் அவன் எவ்வளவு பெரிய தவசியாக இருந்தாலும் அவனுக்கு அந்த அருட்பெருஞ்சோதியின் தரிசனம் கிடைக்கவே கிடைக்காது என்கிறார். தியானத்தை விட கருணையே முக்திக்கான முதற்படி. எனக்கு இது எப்படி தோன்றுகிறது என்றால், ஆன்மீகம் என்பது இத்தனை காலமாக ஒரு சிங்கிள் பிளேயர் கேமாகத்தான் பார்க்கப்பட்டு வந்திருக்கிறது. சிங்கிள் பிளேயர் கேம்? சுவாரஸ்யமான பார்வை. எப்படி சொல்கிறீர்கள்? அதாவது, நான் என் கர்மாக்களை கழிக்கிறேன், நான் தவம் செய்கிறேன், நான் முக்தி அடைகிறேன் என்பது போல. ஆமா, அப்படித்தான் பெரும்பாலும் இருக்கிறது. ஆனால் வள்ளலார் இதை ஒரு மல்டிபிளேயர் கோ-ஆப் கேமாக மாற்றிவிட்டார். இதில் நீங்கள் தனியாக ஜெயிக்க முடியாது, மற்றவர்களின் பசியை நீங்கள் போக்குவதில்தான் உங்களின் முக்தியே அடங்கியுள்ளது, இல்லையா? மிகச் சிறந்த ஒப்புமை. நீங்கள் சொல்வது 100க்கு 100 உண்மை. இந்த ஜீவகாருண்யம் என்பது ஏதோ சமூக சேவையோ அல்லது இரக்கம் காட்டும் ஒரு தார்மீகச் செயலோ மட்டுமல்ல. வேறென்ன அது?
அதற்கு பின்னால் ஒரு ஆழமான உயிரியல் மற்றும் வேதியியல் அறிவியல் இருக்கிறது என்று நம் தரவுகள் விவரிக்கின்றன. உயிரியல் அறிவியலா? ஆமாம். ஒருவன் 24 மணி நேரமும் இந்த ஜீவகாருண்ய உணர்வோடு எந்த பலனையும் எதிர்பாராமல் சக உயிர்களின் மேல் தூய்மையான அன்போடு இருக்கும்போது அவனுடைய உடலிலேயே வேதியியல் மாற்றங்கள் நிகழ்கின்றனவாம். உடலிலேயே மாற்றங்களா? ஒரு நிமிடம், இங்கேயும் எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருகிறது. கேளுங்கள். நேயர்களும் இதை யோசிக்கலாம். இரக்கம் காட்டினால் மூளையில் என்டோர்ஃபின் சுரக்கும், ஸ்ட்ரெஸ் குறையும் என்ற அளவுக்கு அறிவியலை நாம் ஏற்றுக்கொள்ளலாம். ஆமாம், அது நவீன அறிவியல் நிரூபித்ததுதான். ஆனால் வள்ளலார் சொல்வது இதைவிட பெரிய மாற்றத்தை அல்லவா? ஒருவனின் உடல் ஒளியாகவே மாறும் என்றெல்லாம் சொல்லப்படுகிறதே. ஆமாம், அவர் அப்படித்தான் சொல்கிறார். இது கேட்பதற்கு அறிவியல் பூர்வமாக இல்லாமல் ஏதோ ஒரு புராண கதையைப் போலவோ அல்லது உருவகமாகவோ தோன்றுகிறது. நம் தரவுகள் இதை நிஜமான அறிவியல் உண்மை என்று கூறுகிறதா? உங்கள் சந்தேகம் மிக நியாயமானது. எந்த ஒரு பகுத்தறிவுவாதிக்கும் இந்த கேள்வி எழும். ஆனால் நம் தரவுகள் இதை வெறும் உருவகமாக சொல்லவில்லை. அதன் பின்னணியில் உள்ள வழிமுறையை தெளிவாக விளக்குகிறது. அந்த வழிமுறை என்னவென்று விளக்க முடியுமா? மனித உடல் என்பது தோல், தசை, இரத்தம், எலும்பு என அழிகின்ற 7 தாதுக்களால் ஆனது. சரி. ஆனால் இந்த தூய்மையான கருணை உணர்வு ஒருவனுக்குள் நிரம்பும்போது அவனது அகங்காரம் முழுமையாக அழிகிறது. அப்போது அவனுள் ஓடும் பிராண ஆற்றல் ஒரு புதிய அதிர்வெண்ணை அடைகிறது. ஓ, ஒரு புதிய அதிர்வெண் ஃப்ரீக்வன்சி மாறுகிறதா? ஆமாம். அந்த நிலையில் இறைவன் தன் அருள் ஒளியால் அந்த அழிகின்ற வேதியியல் அமைப்பை மாற்றி எந்த நோயும் மரணமும் அண்டாக அருள் உடம்பாக உருமாற்றுவார் என்று அகவல் விளக்குகிறது. அருள் உடம்பாக மாறுவதா? இதை அவர் நிரூபித்திருக்கிறாரா? கண்டிப்பாக. இதை வெறும் தத்துவமாகச் சொல்லாமல் 1874ஆம் ஆண்டு சித்தி வளாகத்தில் வள்ளலார் தன்னுடைய உடலை அப்படியே அருட்பெருஞ்சோதியாக மாற்றி எந்த சுவடுமில்லாமல் மறைந்து நிரூபித்தார் என்று இந்த தரவுகள் ஆணித்தரமாக பதிவு செய்கின்றன. இது அறிவியலுக்கும் ஆன்மீகத்திற்குமான ஒரு மிகப்பெரிய நம்ப முடியாத பாலம். அது மட்டுமல்ல, அவர் எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசியாக இருந்திருக்கிறார் என்பதற்கு நம் தரவுகளில் ஒரு அற்புதமான குறிப்பு இருக்கிறது. ஆமாம், அந்த நிலவு பயண குறிப்புதானே? அதேதான். 1860களிலே மனிதன் ஒரு நாள் சந்திரனுக்கு போவான் என்று அவர் கணித்து கூறியிருக்கிறார். அன்றைய காலகட்டத்தில் பலரும் அவரை பைத்தியக்காரன் என்று கேலி செய்திருக்கிறார்கள். ஆமா, அக்கால மக்களுக்கு அது புரியவில்லை. ஆனால் இன்று அது அறிவியல் நிஜமாக இருக்கிறது. அவருடைய பார்வை அந்த அளவுக்கு விரிவாக இருந்திருக்கிறது. இதன் முழு அர்த்தம் என்ன? ஒரு தத்துவ நிலையில் இருந்த இந்த ஜீவ காருண்யத்தை அவர் எப்படி சமூகவியலோடு இணைத்தார்? இது எனக்கும் என் சமூகத்திற்கும் எப்படி பொருந்தும்? இதை ஒரு பெரிய சமூகவியல் கண்ணோட்டத்தில் பார்த்தால் மனித சமூகத்தின் வீழ்ச்சிக்கு காரணம் என்ன என்று அவர் மிக தெளிவாக கண்டறிந்தார். தத்துவ உலகில் இதை தி ப்ராப்ளம் ஆஃப் ஈவில் என்று சொல்வார்கள். ஓ, உலகத்தின் அத்தனை தீமைகளுக்கும் ஆணிவேர் எது என்று ஆராய்ந்தாரா? ஆமாம். கொலை, போர், பஞ்சம் என அனைத்திற்கும் ஆணிவேர் மனிதர்களிடையே உள்ள பேதம் பார்ப்பதுதான் என்று அவர் அடித்துச் சொல்கிறார். பேதம், அதாவது சாதி, மதம், இனம், வர்க்கம், அந்தஸ்து என்று நம் சக மனிதர்களை பிரித்து பார்ப்பது. ஆமா, எப்போது ஒருவன் நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் என்று பிரிக்கத் தொடங்குகிறானோ, தன் சக மனிதனின் வலியை தன் வலியாக உணர மறுக்கிறானோ, அங்கேயே சமூகத்தின் அழிவு தொடங்கிவிடுகிறது. மிக சரியான பார்வை. இந்த பேதத்தை வேரோடு ஒழிப்பதற்காகத்தான் அவர் 1862இல் சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை நிறுவினார். அவர் மனிதர்களை மட்டும் சமமாக பார்க்கவில்லை இல்லையா? ஆமாம், மனிதர்களை மட்டுமல்ல, யானை முதல் எறும்பு வரை எல்லா ஜீவராசிகளின் உடம்புகளும் கடவுளின் கோயில்கள் என்றார். இதுதான் உண்மையான ஆன்மநேய ஒருமைப்பாடு. தத்துவம் பேசுவது எளிது, எல்லாரும் சமம் என்று மேடையில் முழங்கலாம். ஆனால் பசியோடு வறுமையில் வாடும் ஒருவனிடம் போய் ஆன்மீகமும் தத்துவமும் பேச முடியுமா? அதற்கும் அவர் ஒரு செயல் வடிவம் கொடுத்தாரே. மிக முக்கியமாக கொடுத்தார். நம் தரவுகளின் ஆசிரியர் இங்கே ஒரு சுவாரஸ்யமான அரசியல் மற்றும் சமூகவியல் ஒப்பீட்டை முன்வைக்கிறார். அது என்ன ஒப்பீடு? என்னவென்றால், உலக வரலாற்றில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய அமெரிக்காவின் முதலாளித்துவமோ அல்லது ரஷ்யாவில் கார்ல் மார்க்ஸ் கொண்டு வந்த பொது உடைமை தத்துவமோ கூட இந்த உலகத்தில் ஏழ்மையையும் பட்டினிச்சாவையும் முழுமையாக ஒழிக்கவேவில்லை என்று ஒரு தரவு சொல்கிறது. நாம் எந்த சித்தாந்தத்தையும் ஆதரிக்கவோ எதிர்க்கவோ இல்லை, தரவுகளில் உள்ள ஒப்பீட்டை பார்க்கிறோம். ஆமாம், தரவுகள் என்ன சொல்கின்றன என்பதை மட்டும் நாம் பார்க்கிறோம். வள்ளலார் இதற்கு என்ன தீர்வை முன்வைத்தார்?
வள்ளலார் இந்த மாபெரும் சமூக பிரச்சினைக்கு முற்றிலும் மாறுபட்ட ஒரு தீர்வை முன்வைத்தார். 1865இல் பசி தவிர்த்தலே பரஜீவ காருண்யம் என்ற ஒற்றை வரியை கையில் எடுத்தார். கடவுளை காண வேண்டுமென்றால் முதலில் உன் சக மனிதனின் பசியை போக்கு என்றார் இல்லையா? ஆமாம், அன்னதானம் செய் என்றார். அதற்காக அவர் தொடங்கிய சத்திய தர்மசாலை இன்று வரை 150 ஆண்டுகளுக்கும் மேலாக அணையாத அடுப்போடு லட்சக்கணக்கான மக்களின் பசியை போக்கிக் கொண்டிருக்கிறது. இதை சிந்தித்து பார்த்தால் சிலிர்ப்பாக இருக்கிறது. உண்மையாகவே மிகப்பெரிய விஷயம் அது. இன்று தமிழ்நாட்டில் அரசுகள் பெருமளவில் வழங்கும் இலவச அரிசி திட்டங்கள், பள்ளிகளில் வழங்கப்படும் மதிய உணவுத் திட்டங்கள் போன்றவற்றின் உண்மையான தொடக்கப் புள்ளி 19ஆம் நூற்றாண்டில் ஏற்றப்பட்ட அந்த சத்திய தர்மசாலையின் அடுப்புதான். நீங்கள் சொல்வது மிக சரி. மற்ற மதங்களெல்லாம் தனி மனிதனின் மோட்சத்தைப் பற்றியும் சொர்க்கம் நரகம் பற்றியும் பேசிக் கொண்டிருந்த காலகட்டத்தில் ஒட்டுமொத்த மனித குலமும் எந்த பேதமும் இன்றி பசியின்றி வாழ ஒரு மாபெரும் நிறுவனத்தையே அவர் உருவாக்கினார் என்பது வியப்பிலும் வியப்பு. அதுதான் அவருடைய மிகப்பெரிய வெற்றி. அதனால்தான் அவருக்கு உச்சக்கட்ட ஞானம் கிடைத்ததே அந்த தர்மசாலையில தான் என்று சொல்லப்படுகிறது. பிரபஞ்சத்தின் எந்த மூலைக்குச் சென்றாலும் அவருடைய ஆன்மா இந்த பூமியில்தான் நிலைத்திருக்கும் என்று அவர் நம்பினார். மனித நேயத்தையும் பசி ஒழிப்பையும் ஆன்மீகத்தின் பிரிக்க முடியாத ஒரு பகுதியாக அவர் மாற்றிவிட்டார். இருப்பதெல்லாம் உண்மையாகவே நம் சிந்தனையில் ஒரு பெரிய திறப்பை கொடுக்கிறது. இந்த ஆழமான அலசலிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், வள்ளலாரின் அருட்பெருஞ்சோதி அகவல் என்பது வெறும் மனப்பாடம் செய்து பாடுவதற்கான ஒரு தத்துவ நூல் அல்ல. கண்டிப்பாக அல்ல. அது மனித உயிரியலையும் சமூகவியலையும் பிரிக்க முடியாதபடி ஒன்றிணைக்கும் ஒரு பிரம்மாண்டமான கையேடு. பேதம் பார்க்காத மனமும் பிற உயிர்களின் பசி தீர்க்கும் செயலும் மட்டுமே ஒருவனை மரணமில்லா பெருவாழ்வுக்கு அழைத்துச் செல்லும் என்பது ஆணித்தரமாக தெளிவாகிறது. இந்த ஒட்டுமொத்த உரையாடலும் ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. நாம் மனித குலத்தின் பரிணாம வளர்ச்சியின் அடுத்த கட்டத்தை பற்றி யோசிக்கும்போது எப்போதும் தொழில்நுட்பத்தையே சார்ந்திருக்கிறோம் இல்லையா? ஆமாம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாவற்றையும் மாற்றிவிடும் அல்லது மரபணு தொழில்நுட்பத்தில் நாம் செய்யும் மாற்றங்கள் நம்மை சூப்பர் மனிதர்களாக ஆக்கிவிடும் என்றுதான் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் மனித குலத்தின் பரிணாம வளர்ச்சியின் உண்மையான அடுத்த கட்டம் எந்த செயற்கை நுண்ணறிவாலோ அல்லது மரபணு தொழில்நுட்பத்தாலோ நிகழப்போவதில்லை. அது நம் சக உயிர்கள் மீது காட்டும் தூய்மையான கருணையின் அளவை பொறுத்தே அமையும் என்றால் எப்படி இருக்கும்? இதைத்தான் அருட்பெரும் ஜோதி அகவல் மிக ஆழமாக முன்வைக்கிறது. வாவ்! நாம் இதுவரை யோசித்த அறிவியலையே சுக்குநூறாக உடைப்பது போல இருக்கிறது இந்த சிந்தனை. நேயர்களே, உங்களிடம் ஒரு கேள்வியோடு இதை முடிக்க விரும்புகிறேன். மனித உடலின் இன்றைய வரம்புகள் நமது கருணையின் வரம்புகளைத்தான் பிரதிபலிக்கின்றனவா? மிக ஆழமான கேள்வி. நாம் எந்த அளவுக்கு மற்றவர்கள் மீது இரக்கம் காட்டுகிறோமோ அந்த அளவுக்குத்தான் நம்முடைய உடலும் ஆன்மாவும் எல்லையற்று விரிவடையுமா? இதைப்பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? சிந்தித்துப் பாருங்கள். என்றோ எழுதப்பட்ட ஒரு தமிழ் நூல் இன்றைய நவீன அறிவியலுக்கும் அப்பாற்பட்ட ஒரு தீர்வை மனித குலத்திற்கு முன்வைக்கிறது. இந்த ஆழமான தேடல் உங்கள் சிந்தனையில் ஒரு புதிய ஒளியை ஏற்றியிருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் ஒரு அற்புதமான அலசலில் சந்திப்போம்.